ஸ்ரீ குருப்யோ நமஹ. இது முத்துக்காளி ஜோதிடம். நான் ஆஸ்ட்ரோ முத்துரமா பாலாஜி. இது டிசம்பர் மாதம் 2024க்கு உண்டான ராசி பலன். முதல்ல மேஷ ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்சகதியில் இருக்கார். அவருக்கு சுபகிரகங்களோட பார்வை ஏதாவது கிடைக்கிறதான்னு பார்த்தா 7ஆம் தேதி சுக்கிரன் மகர ராசிக்கு மாறுவார். அப்போது பிருகு மங்கள யோகம் அப்படின்னு உண்டாகும். இப்போ சுக்கிரனுடைய சுப பார்வை உங்களுடைய ராசிநாதனுக்கு கிடைக்கும். அந்த முதல் 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் மனசில் ஒரு தெம்பு, தைரியம் இதெல்லாம் வரும். கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் அண்ட் ஆக்ஷன் இருக்கும் உங்ககிட்ட. எப்பயுமே ராசிநாதன் ஒரு நல்ல கதியில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ செவ்வாய் உங்களுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4-5 மாதங்களுக்கு அவர் முன்ன பின்ன வக்ரமாறது, வக்ர நிவர்த்தி, அப்புறம் மறுபடி நீச்சத்துக்கு வருது, மிதுனத்துக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு மறுபடி ஃபார்வர்டில் வருவார், ரெட்ரோகேட் மோஷன் போய் ஃபார்வர்டில் வருவார். அப்போ வரும்போது திருப்பி கடகத்தை கிராஸ் பண்ணி கடகத்தை தாண்டி சிம்மத்துக்கு வர்ற வரைக்கும் அந்த ஃபுல் நீச்சத்தில் இருக்கும்போது சில உங்களுக்கு ஒரு எதிர்பாராத விதமான சில சங்கடங்களை சந்திரிக்கிற மாதிரி சம்பவங்கள் நடக்கும். அது எப்படின்னா, இப்போது உங்களுடைய 6ஆம் பாவகமும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஏன்னா புதன் போய் 8ல் உட்காந்துருக்கார் சூரியனோட சேர்ந்து. அப்போ என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு சங்கடங்கள் வரும். இப்போ ஒரு கடன் சம்பந்தமான தொந்தரவுகளோ, எதிரிகள் சம்பந்தமோ, இல்லை ஏதாவது ஒரு நோய், உடம்புல சின்ன சின்ன உபத்திரவங்கள் மூலமாக இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாகும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அது மூலமாக சில சங்கடங்கள் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். நீங்கள் எங்கேயாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு சிக்கல் வர்றது, ஏதாவது டாக்குமெண்ட்டை 2-3 ரிட்டன் பண்ணி அனுப்புறது, இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறது, ஒரு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அதில் ஏதாவது ஒரு குறைகள் வர்றது, இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் சொல்லி ரிஜெக்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இது ஒரு டெம்பரவரியான பலன் மட்டுமே. புதன் அவருடைய வக்ரகதி நிவர்த்தியாகி 15ஆம் தேதி, டிசம்பர் 15ஆம் தேதி அவர் தனுர் ராசிக்கு மாறுறார். வக்ர நிவர்த்தி ஆகிடும். அதுக்கப்புறம் புதனுடைய பெயர்ச்சியும் ஆகும். அடுத்து சூரியன் அதே டைமில் தனுர் ராசிக்கு மாறிடுவார். அந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மளமளன்னு நடக்கிறத நீங்கள் உணர முடியும். உங்களுடைய 5ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது சில முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். அதே நேரத்தில் குருவுக்கு குருவும் சூரியனும் நேர் எதிர்கோணங்களில் பார்க்கும்போது, அப்போது குருவிற்கு குருவும் சூரியனும் நேரெதிராக பார்த்துக்கும்போது அந்த சிவராஜ யோகம்னு ஒன்று உண்டாகும். இப்போ சூரியன் 8ல் மறைஞ்சா கூட குரு பார்வையில் இருந்ததுனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் சமாளிச்சுட்டு இருந்திருப்பீங்க. தகப்பனார் வகையிலையும் அவருடைய ஆரோக்கிய தொந்தரவுகளோ, அவருக்கு ஏதாவது நெகட்டிவாக இருந்தால் கூட ஓரளவு சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். இனி சூரியன் 9ஆம் இடத்திற்கு மாறும்போது பிரச்சனைகள் எல்லாம் விலகிவிடும். உயர்கல்விக்கு உண்டான வாய்ப்புகள், அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் கிளியராகி மலமலன் வேலை நடக்க ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு வெளி மாநிலத்திற்கோ வெளி இடங்களுக்கோ ட்ராவல் பண்ண போகிறீங்க, உங்களுடைய ப்ரொஃபஷனே அப்படி தான் இருக்குது அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். சரி, இப்போ அடுத்ததாக சனியுடைய பொசிஷனை பார்க்கும்போது, சனி தான் உங்களுக்கு பாதகாதிபதி. சரலக்னங்களுக்கு 11ஆம் இடம் தான் பாதகஸ்தானம். அப்போ சனி உங்களுடைய கர்மாதிபதியும் அவர் தான், உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு ஜீவன அதிபதியும் அவர் தான். இப்போ 10ஆம் இடத்து அதிபதி 11ல் போய் வலுவோடு உட்காந்துருக்கிறதுங்கிறதுக்கு தொழில் வகையில் என்ன பிரச்சனை வந்திருந்தாலும் நீங்கள் பாட்டு ஸ்டடியாக போய்கிட்டே இருப்பீங்க. அதில் எந்த ஒரு குறையும் இருக்காது. ஆனால் சனியுடைய பார்வை உங்கள் லக்னத்துக்கு படும்போது அது என்ன ஆகும்னா, ஒரு உடம்பில் ஒரு அதைரியத்தை கொடுக்கும். உங்களுடைய முயற்சிகளில் சில தடைகளை கொடுக்கும். சனி தொழில் ஸ்தானத்துக்கு அவர் நல்லவராக இருந்தாலுமே உங்களுக்கு அவர் கெட்டவர். அதனால் அதில் நிறைய சங்கடங்களை அவர் கொடுத்துட்டு தான் இருப்பார். அந்த சனி எப்போது அவருக்கு செவ்வாயோடைய பார்வையும் படுது, ராசிநாதனும் பார்க்குறாரு, அவரை 8ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போது சனி செவ்வாய் பார்வை சேர்க்கை இருந்தாலே அந்த இடத்துல ஒரு எஜிடேஷனை கொடுக்கும் எப்பயுமே. அதனால் உங்களுடைய திருப்தி ஸ்தானம் அப்படிங்கிறதுனால தொழில் வகையில் பெரிய திருப்திகள் எதுவும் மனசுக்கு இருக்காது. இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா ஓரளவு நீங்கள் அந்த நிலைமை மாறுறத கொஞ்சம் பார்க்க முடியும். அடுத்து தொலைதூரத்தில் ஏதாவது வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க, வெளிநாடு ட்ராவல் அதை பற்றிலாம் யோசிக்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இந்த மாதத்தில் சுக்கிரனுடைய இடம் 2 தடவை மாறுறது. சுக்கிரன் மாத ஆரம்பத்தில் 3ஆம் தேதி மகர ராசிக்கு மாறுறார். அதே போல் மாத இறுதியில் கும்பராசிக்கு மாறுறார். அப்போது சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதி. அதாவது உங்களுடைய தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்கிற 2ஆம் இடத்திற்கும், களத்திரஸ்தானம்னு சொல்கிற 7ஆம் இடத்திற்கும் அதிபதி. இப்போ சுக்கிரன் உங்களுடைய 7ஆம் அதிபதி போய் 10ல் உட்காரும்போது தொழில் வகையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு
பார்ட்னர்ஷிப்பில் அது மூலமாக ஒரு லாபங்கள் ஈட்டி அது ஒரு வரவு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் நீங்கள் புதிய முதலீடுகளையும் நீங்கள் போட முடியும். உங்கள் பார்ட்னர்ஸ் மூலமாகவும் தொழில் வகையிலையும் உங்களுக்கு ஓரளவு மன நிறைவு கிடைக்கும். அப்போது ராசிநாதனுடைய நிலைமையும் ஓரளவு சமாளிக்கக்கூடியதாகவே இருக்குது. அதனால் டிசம்பர் மாதம் வந்து ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை தேவை. ஏன்னா 6ஆம் இடம் 8ஆம் இடம் சம்பந்தம் இருக்குது, கொஞ்சம் சுமாராக இருக்குது. அதனால 6ஆம் இடம் அது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது. முயற்சிகள் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு பண்ணணும். டாக்குமெண்ட் ஒப்பந்தம் இதிலெல்லாம் சைன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி குழந்தைகள் வகையிலையும் வந்து ஓரளவு பரவாயில்ல. ஏன்னா இது நாள் வரைக்கும் குழந்தைகள் வகையிலையும் பூர்வீக வகையிலையும் நிறைய செட்பேக்ஸ் எல்லாம் இருந்திருக்கும், நிறைய குறைகள் மனசில் தோணியிருக்கும். அது எல்லாமே இப்போதைக்கு ஓரளவு நிவர்த்தி ஆகும். ஏன்னா சூரியன் வந்து 5ஆம் இடத்திற்கு உரியவர் 8ல் இருக்கிறதுனால இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு சமாளிச்சுன்னு தான் இருந்திருப்பீங்க. பட் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிற குறை மனசில் இருக்கும். அவங்களுக்கு ஒரு க்ரோத் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இனி அவங்களுடைய வகையிலையும் நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். சூரியன் வந்து குருவுடைய வீட்டுக்கு தனுராசிக்கு போய் மாறுவார். எப்போ? மார்கழி 1ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி. இப்போ சூரியன் மாறும்போது அந்த மறைவு ஸ்தானத்துலேருந்து அவர் விடுபடுறதுனால அதில் வந்து நல்ல மாற்றங்களை நீங்கள் உணர முடியும். உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் மேம்பாடு காணப்படும். அதனால் மேஷராசி வந்து கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய மாதம். இந்த சில விஷயங்களை மட்டும் கவனத்தில் வச்சுக்கணும்.